அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன நான் நோன்பு திறக்கிறதுக்காக பண்ண போகிறேன்னா பீஃப் கட்லெட் தான் பண்ண போகிறேன். நல்லா அதுக்கான பீஃபை எடுத்து அவிச்சிக்கிட்டேன். உருளைக்கிழங்குமே அது கூடவே சேர்த்து அவிச்சிக்கிட்டேன். இப்போ நான் வந்து பீஃபை அவிச்சு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா ப்ரெட்டை கொஞ்சம் நல்லா ஊற்றி வச்சுக்கிட்டேன். அந்த ப்ரெட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பீஃபை வந்து அப்படியே நல்லா போட்டுக்க வேண்டியது தான். நல்லா அவிஞ்ச பீஃப் தான் இது. நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்குமே அதை வந்து பீலை உரிச்சிட்டு அது மேலே போட்டுட்டு 2 வெங்காயத்தையுமே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் பொடி எல்லாமே போட்டு கொஞ்சம் உப்புமே போட்டு நல்லா வந்து அதை பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் வந்து பிசையும் போது கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது போட்டுக்கலாம். அது என்னது தேவைன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட்லெட் மாதிரி ஷேப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பிரெட் கிராம்ஸில் லைட் புரட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொரிக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கட்லெட் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. கட்லெட்டுக்கான வேலை முடிஞ்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்களுமே சாப்பிட்டோம். அப்புறம் நோன்பு திறக்கறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நோன்பு திறக்க எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். 27வது நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நோன்புமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இருந்தாச்சு. நல்லா இடத்துல துவாவும் செஞ்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து என்னோடய மிஷின் வந்து ரொம்ப கொலார் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா 1 வருஷம் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது நான் வந்து மிஷினை வந்து தைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மிஷினை எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணுற வேலையே இல்லாமல் ஆக்கிட்டேன். அப்படியே ஓரமாக தூக்கி போட்டுட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் வேலையெல்லாம் வந்துருச்சு. சரி சொல்லிட்டு நூலெல்லாம் சிக்கிட்டு இருந்துச்சு. மிஷின் நூலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு சர்வீஸ் கொடுத்தேன். மிஷினுக்கு சர்வீஸ் கொடுத்து எடுத்து மிஷினில் மாட்டி வச்சுருக்கேங்க. ஏன்னா வந்து ரம்ஜானுக்கு டைம் ஆகிடுச்சு இல்லையா, நம்ம ரம்ஜான் வரப்போகுது இல்லையா, அதுக்கு வந்து பெருநாளைக்கு வந்து நம்ம ட்ரெஸ் தைக்கணும், ப்ளவுஸ் தைக்கணும் இல்லையா, அந்த ப்ளவுஸ் தைக்கிறக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நமக்கு தேவைன்னு வரப்போ தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம். இப்போ நான் துணியெல்லாம் வெட்டிக்கிட்டி வச்சுட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம தேவைன்னு வரப்போ தான் நம்ம மிஷின் எடுப்போம். அது மாதிரி மிஷின் எடுத்தாச்சு. இப்போ நைட் சாப்பிட்றதுக்கு வந்து பள்ளிவாசலில் கொடுத்த பரோட்டாவும் குருமாவும் இருக்குது. எல்லாம் அவிச்சிட்டேன். குருமாலாம் நல்லா சூடு பண்ணிவிட்டு பரோட்டாவுமே நல்லா சூடு பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்தாச்சுங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு கொடுத்தேன். பாப்பா கொடுக்கும்போது லெக் பீஸ் வச்சுட்டேன். பாப்பாவுக்கு லெக் பீஸ் ஏன் வச்சேன், எனக்கு எடுத்தான்னு சொல்லிட்டு உடனே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு வந்து இந்த பீஸை வச்சுட்டாங்க. அந்த பாப்பா சண்டை போட்டுட்ருக்காங்க. 2 பேருமே நல்லபடியாக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அன்றைக்கி நான் ரிங்கி உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே அவங்க இன்றைக்கி காட்டிட்டேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி